கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரொம்ப விசித்திரமானது. அங்கே வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது, நான் தலித்து மேக்சிமம் வந்து ஒரு வீட்டில் நான் போனேன், நான் தலித்து வீட்டில் போனேன், காலையில் பரோட்டா மாட்டிறைச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, கன்னியாகுமரி கிட்டத்தட்ட வந்து கேரளாவோட இருக்கிறதுனால ஆமாம், அது ஒரு பழக்கமாக இருக்குது. அப்போ இங்கே இஸ்லாமியர்கள் தான் மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து முதல்ல கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, மாட்டிறைச்சி சம்மந்தமாக வந்து நம்ம பேசினாலே இது வந்து இஸ்லாத்துக்கு ஆதரவானது அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு போயிட்டு ஒரு மத அரசியலை செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்துட்டு லைக் தமிழர்களில் அதுவும் குறிப்பாக தலித்துகளில் பெரும் பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. அதில் நான் தலித்தும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. மாட்டிறைச்சி என்பது அவங்களுடைய இயல்பான ஒரு ஃபுட், அது ஃபுட் ஹேபிட். அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம். மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க யார்? இப்போ இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க வந்து இஸ்லாமியர்கள்னு ஒரு கருத்தை வந்து சொல்லிவிடுவாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து தலித்துகளில் ஒரு பிரிவினர் வந்து பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்றது அப்படின்றது வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, ஆமாம், அது ஒரு ஹேபிட் அது, ஓகேவா? ஆனால் மாட்டிறைச்சி சாப்பிட்றதுனால ஒரு ஒவ்வாமை தலித்துகள் மீது இருக்கிறத வந்து முதல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அது வந்து முதல்ல வந்து இல்லை, இங்கெல்லாம் நாங்களாம் இப்போ கேரளா மாதிரி கிடையாது. கேரளா வந்து நம்ம பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்ச ஊர் அது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 80% தலித்துகள் வந்து அங்கே வந்து 80% எக்கச்சக்கமான பேர் வந்து அங்கே கேரளன்ஸ் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. இப்போ தலித்துகள் கூட மற்ற சமூகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு தான் இத்தனை ஆண்டு காலமாக வந்து அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. லைக் வந்து சாதி அமைப்பு முறைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டு தொடர்ந்து போராடி கொண்டு எல்லாரும் ஒன்று சேரணும். தலித்துகளுடைய குறைந்த, அதாவது அதிகபட்ச வந்து தேவை என்ன சொல்லுங்க, எல்லாரோட அவங்களோட தேவையை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும், இன்க்ளூசிவ். ஒரு 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 சமூகத்திலேருந்து நாங்கள் வெளியே இல்லைன்னு அவங்க என்றைக்குமே வந்து எங்களை விலக்கி வச்சுக்கவே இல்லை. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம், வா கோயில் திருவிழாவா வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி கொண்டாடலாம், ஒரு பண்டிகை வாங்க எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடலாம், வா நம்ம எல்லாரும் ஒன்று அண்ணன் தம்பியாக இருக்கலாம். அப்படி எதிர்பார்க்குற ஒரே சமூகம் அவங்க தான் நான் சொல்கிறேன். நான் அப்போது அந்த ஒன்று சேர்ந்து இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, ஒற்றுமையாக நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற விரும்புகிறவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர், விரும்புகிறது தான் நம்ம. அதனால் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கலான்றது தான் நம்முடைய விருப்பம். ஆக்சுவலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரொம்ப விசித்திரமானது. அங்கே வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது, நான் தலித்து மேக்சிமம் வந்து ஒரு வீட்டில் நான் போனேன், நான் தலித்து வீட்டில் போனேன், காலையில் பரோட்டா மாட்டிறைச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, கன்னியாகுமரி கிட்டத்தட்ட வந்து கேரளா இருக்கிறதுனால ஆமா, அது ஒரு பழக்கமா இருக்கு. அப்போ இங்க இஸ்லாமியர்கள் தான் மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து முதல்ல கிடையாது. இப்போ வந்து என்னன்னா, மாட்டிறைச்சி சம்பந்தமா வந்து நம்ம பேசினாலே இது வந்து இஸ்லாத்துக்கு ஆதரவானது அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு போயிட்டு ஒரு மத அரசியலை செய்யறதுக்கு இங்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. லைக் தமிழர்களில் அதுவும் குறிப்பாக தலித்துகளில் பெரும் பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. அதில் நான் தலித்தும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. மாட்டிறைச்சி என்பது அவங்களுடைய இயல்பான ஒரு ஃபுட். அது பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.